ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி அவதூறான செய்திகளை சொல்லி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அரசியல் காலத்தை கொஞ்சம் முன்னே சென்று பார்க்க வேண்டும். அவர் எத்தனை கட்சிகள் மாறி மாறி வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார், சேர்ந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். துணை பொதுச் செயலாளர் வேண்டும் என்று கேட்டார். அதெல்லாம் மறுக்கப்பட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பயணித்திருக்கிறார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை நாங்கள் 100% மறுக்கிறோம். அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு மக்களுக்கான விரோத நடவடிக்கைகளை எல்லாம் மக்கள் முன்னே எடுத்து வைத்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து வைத்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற பிரச்சனையெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து வைத்து, போதைப் பொருள் நடமாட்டத்தை பற்றிய கடுமையான விமர்சனத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அவருடைய அரசு மீது எடுத்து வைத்து, எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதேபோல எழுச்சி பயணத்தில் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் அலங்கோலங்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை, மக்கள் விரோத நடவடிக்கைகளை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சியினுடைய இயலாமையை, ஆட்சி நடத்துகிற மோசமான நடவடிக்கைகளை பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இது மூளை முடுக்கெல்லாம் அவருடைய குரல் ஒலித்திருக்கிறது. அதேபோல சட்டமன்ற தேர்தலின் போதும் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று, அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று திராவிட முன்னேற்ற கழக அரசின் மோசமான நடவடிக்கைகளை, மக்கள் விரோத நடவடிக்கைகளை விளக்கமாக, விலாவாரியாக விவரித்து சிறப்பாக எடுத்துரை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு 53 தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று வந்திருக்கிறது. இன்னமும் சொல்ல போனால் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்ததுதான் எடப்பாடியாருடைய முக்கிய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதை கூட அறியாமல், தெரியாமல், புரியாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடியார் மீது குற்றம் சொல்வது, அவர்கள் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அவர்கள் அமைச்சராக்க, அல்லது ஆதாயம் தேட, அல்லது ஆட்சியை காப்பாற்ற அவர்கள் முடிவு செய்திருப்பதன் காரணமாக ஒரு குதிரை பேரத்தை அவர்கள் நடத்திவிட்டார்கள். அதை மூடி மறைக்க எடப்பாடியார் அவர்கள் மீது, எங்கள் பொதுச் செயலாளர் மீது பல அவதூறான செய்திகளை அவர் சொல்லி வருகிறார் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம், கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்ப ஆதவ் அர்ஜுனா குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் உட்பட சொல்லியிருக்காங்க, அதிமுக, திமுக கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டார்கள் அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த குற்றச்சாட்டு. பத்திரிகையில் வந்துச்சா? பேட்டி கொடுத்திருக்காரு. இல்ல பொதுச் செயலாளர் பத்திரிகையிலேயோ தொலைக்காட்சியிலேயோ அதிமுக சார்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நாங்கள் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கோமா? எப்பயாவது பேசியிருக்கோமா? உண்டா? கிடையாது. கம்யூனிஸ்ட்